ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. சாதாரணமாகவே செவ்வாய் பகவான் ஒரு 40-45 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவரும் கிட்டத்தட்ட அப்படியே சூரியனோடே இணைந்து வருவார், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவார், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகனே செவ்வாய் தான். ஆனால் நிறைய பேர் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம். செவ்வாயோ வெறும்பாயோன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பூமி நமக்கு வீடு கிடைக்கணுங்கிற பாக்கியம் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த பூமி யோகம் உண்டாகும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23/2/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். கொஞ்ச காலம் இந்த செவ்வாய் பகவான் சூரியன், ராகு அதோட சேர்ந்து குருவோட பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 23/2/2026 முதல் 2/3/2026 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3/3/2026 முதல் 18/3/2026 வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதே மாதிரி அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 19/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சூரிய பகவானோட இணைந்தா கூட குருவின் பார்வை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு காலம். இந்த பதிவினை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடகராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. உங்களுக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு ஜீவன விஷயத்துக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருந்தார். நண்பர்களின் மூலமாக கொஞ்சம் நன்மை இருந்தாலும் டென்ஷன் இருந்தது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். நிறைய பேருக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாமே கொஞ்சம் டென்ஷனோட ஒரு வேலையை செஞ்சீங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். ஒன்று, குழந்தையோட படிப்பு செலவுக்காக பைசா இருக்காது, எங்கே கடன் வாங்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்தது. இப்போ இந்த களத்திரஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசி அப்படிங்கிற 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஒரு பெரிய நன்மை என்னென்னா குருவோட 9ஆம் பார்வையை வாங்கிக்கிறார், ராகுவுடன் இணைகிறார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் குடும்பத்தில். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை தான், பேசுகிற பேச்சிலே சண்டை வரும். அதுதான். அதனால் கொஞ்சம் அமைதியாக திங்க் பண்ணுங்கள், யோசிங்க. அப்போ தான் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு கரெக்டாக ஃபேவரபிளாக ஆகும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
ஏன்னா வேலை வேலை வேலைன்னு இருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக உடல் ஆரோக்கியத்தில் போயிட்டோம்னா மைனஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் அதாவது நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க, உங்கள் மேலே தப்பே இருக்காது. ஆனால் கூட வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க உங்களை மாட்டி விடுறதுக்குன்னே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதுமாரி தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும். அதுமாரி குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இந்த சவாலெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவமும் கிடைக்கும் அந்த குருவோட 9ஆம் பார்வை இருந்தாலும் அந்த டென்ஷனை கொடுத்துட்டு தான் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதுமாரி ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற சில காரியங்கள் கொஞ்சம் இழுபறி ஆகலாம். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுவீங்க, பிரம்மாண்டத்தை நோக்கி போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களோட உடம்பு ஒத்துக்கணும்ல. அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அதுக்கேற்ற மாதிரி வரணும். அப்போ யோசிக்கணும். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் வயசானவர் அல்லது இதுனா ஏதாவது ஒரு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரலாம். அப்படிங்கிறனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ இந்த காலகட்டம். அதேமாதிரி இந்த சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குறா பாருங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராடி கடைசியில் தான் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் போனோடனே டக்குன்னு சேங்ஷன் ஆகிடும். இப்போ உங்களோட ஃபைல் அப்படிங்கிறது கொஞ்சம் மூவிங் லேட் ஆகும், கிடைக்கிறது லேட் ஆகும். ஆனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் விரும்பிய மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி குடும்ப பெண்கள் கண்டிப்பாக எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக வேலை செய்யணும். பரபரப்பு, சுறுசுறுப்பு அப்படிங்கிறது அடுத்தது. ஆனால் எடுக்கிற காரியங்களில் கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சால் தான் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஒரு உறவினரின் மூலமாக எதிர்பாராத ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள அப்படியே கொஞ்சம் கவனமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் வரும். அப்போ கரெக்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள், சமாளிங்க. சரி, பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணால் தான் இந்த அஷ்டம ராசியில் இருக்கிற ஒரு செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகப்பெருமான் ஆலயம் செல்லுங்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் தனியாக இருப்பார் சில கோயிலில். அந்த மாதிரி கோவிலாக தேடி செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் தனியாக இருப்பார். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வடபழனியில் தனியாக தான் இருப்பார். அதுமாரி சில கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இருப்பார், தனித்துவமாக இருப்பார். அந்த தனித்துவமான முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை. அதேமாரி கந்தசஷ்டி கவச்சம் அற்புதமாக பாராயணம் பண்ணுங்க. தமிழ் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது அஷ்டம ராசியில் மறைந்து ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று ஓரளவிற்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.